நீங்க சரவண பவன்லயே கூட சாம்பார் வாங்கலாம். ஆனா அது கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி வராது. அதுக்கு பின்னாடி ஒரு சுவையான காரணமும் சூப்பரான சீக்ரெட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வீட்ல ஒரு பாத்திரத்துல சாம்பார் செய்வீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 35ல இருந்து 40 லிட்டர் சாம்பார் ஒரு பெரிய அண்டால செய்வோம். குவான்டிட்டி அதிகமானா ஃபிளேவர்ஸ் பிளெண்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸும் அதிகமாகும். செகண்ட், பருப்போட கன்சிஸ்டன்சி. பருப்பை போட்டு அதுவே நல்லா மசீர வரைக்கும் கொதிக்க விடுவோம். இப்படி பண்றப்போ சாம்பார்ல வேற லெவல் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். தேர்டு, தாளிக்கிற டைம். சின்ன வெங்காயம், கடுகு, வரமிளகா இந்த மாதிரி தாளிக்கிற ஐட்டம்லாம் வச்சு நல்லா தாளிச்சுட்டு அதை கரெக்டான டைம்ல எடுத்து சாம்பார்ல போடணும். அப்பதான் சாம்பாரோட வாசம் பக்கத்து மண்டபம் வரைக்கும் போகும். லாஸ்டா யாருனாலுமே காப்பி அடிக்க முடியாத அந்த கைப்பக்குவம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற செஃப் கிட்ட தான் அதெல்லாம் இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நீங்க அந்த மேரேஜ் ஹாலில் உட்காந்து சாப்பிடும்போது அந்த வைபு அந்த டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். அந்த வைப் குடிக்கிற டேஸ்ட் எந்த ரெஸ்டாரண்ட்டும் ஈடுகட்ட முடியாது. கல்யாண வீட்டுக்கு சாம்பார் செய்யறதுலாம் ஒரு கலை. அதை பேஷனோட சேர்த்து ப்ரொஃபஷனலாக செஞ்சாதான் டேஸ்ட் உங்க நாக்கிலே நிற்கும்.